ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை, என்ட்ரி கிடையாது, போகலாம். காரணம் தான் என்ட்ரி போட்டு போகணும். இப்போ நம்ம வந்து பண்ணாரி செக் போஸ்ட் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். வனவிலங்குகள் நடமாடும் பகுதி, வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங். இங்கே வந்து யானையோட ஒரு போர்டு வச்சுருக்காங்க. சத்தியமங்கலம், வெல்கம் டு சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்ட்ரீட். நம்ம இப்போ எங்கே இருக்கேன்னு வீடியோவோட என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கீங்க. வீடியோவோட என்ட்ரன்ஸ் வந்து பண்ணாரி அம்மன் கோயில், அதுக்கு அடுத்தது பண்ணாரி செக் போஸ்ட். இதை தாண்டி நம்ம அப்படியே வந்து ஜிம்பம் சாலையில் இப்போ வந்து ஒரு பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த வழியை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. வனவிலங்குகள் அதிகமாக நடமாடும் சாலை. இந்த சாலையில் நம்ம நிறைய யானைகள் பார்க்கலாம், புலி, சிறுத்தை இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். பட் அதெல்லாம் வந்து இந்த டைம் பார்க்க முடியாது. ஒரு ஈவினிங் டைமு இல்லைனா வந்து நைட்டு ஒரு 8-9 மணி இந்த மாதிரியான டைமெல்லாம் பயணம் பண்ணால் பார்க்கலாம். பகல் நேரத்தில் வந்து மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு தான். இருந்தாலும் நம்ம இப்போ பகலில் கரெக்டாக இப்போ டைம் 7:45க்கு பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த சாலை வந்து 27 கொண்ட வீட்டு விளைவுகளை கொண்ட மிகவும் ஆபத்தான ஒரு சாலை. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. திம்பம் சாலை எனக்கு இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு சாலை. இந்த சாலையில் பயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பயணம் பண்ணணும். 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப பார்த்து பயணம் பண்ணணும். நான் இப்போ வந்து பைக்கில் ஒரு ரைடு போயிட்டுருக்கேன். ஒரு ரிலாக்ஸான ஒரு ரைடுக்காக தான் இப்போ பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். இது ஒரு வீக் டேஸுங்க. இன்றைக்கி டியூஸ்டே. நம்மளுக்கு இன்றைக்கி ஷடவுன் அப்படிங்கிறனால, அதாவது இபி பவர் ஷடவுன் அப்படிங்கிறனால ஒரு டியூஸ்டே வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. மேக்ஸிமம் எப்போ நம்ம வந்து சண்டே தான் அதிகமாக பயணம் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து டியூஸ்டே பயணம் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வார இடைப்பட்ட நாள் செவ்வாய்க்கிழமை இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த அப்படியே பாதையெல்லாம் காமிச்சுங்க. இந்த ஆசனூர் வரைக்கும் போய் இந்த ஒரு வீடியோ பற்றி முடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அப்படியே தொடர்ந்து பந்திப்பூர் பயணம் பண்ண போகிறோம். பந்திப்பூர் பயணம் பண்ணி பந்திப்பூரோட சாலை, அதாவது இந்த ஜூன் ஜூலைலாம் மேக்ஸிமம் பார்த்தோன்னா வந்து பந்திப்பூர், முதுமலை இந்த சாலையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பச்சை பசேல்னு அழகாக பார்க்குறது சூப்பராக இருக்கும். அந்த சாலையெல்லாம் நம்ம இப்போ வந்து அடுத்த வீடியோக்கெல்லாம் பயணம் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஜூன் ஜூலைனாவே நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. பந்திப்பூர் சாலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. முதுமலை, பந்திப்பூர் இந்த சாலையெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்க போகிறோம். அந்த பகுதியில் பயணம் பண்ணும்போது பகல்லேயே எக்கச்சக்கமான மான்கள் பார்க்கலாம். பகல்லேயே வந்து சில நேரங்கள் யானைகளும் பார்க்கலாம். சில நேரங்கள் பார்க்க முடியாதுங்க, சில நேரங்கள் பார்க்கலாம். நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கேன். அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருக்கேன். நம்ம இப்போ பண்ணாரி செக் போஸ்ட்லேருந்து அப்படியே வந்து இந்த ப்ளைனான ஒரு சாலையில் இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். அதுக்கடுத்து தொடர்ந்து அப்படியே வந்து கொண்டை ஊசி விளைவுகளை தொடர்ந்து வரப்போகுதுங்க. அதெல்லாம் அப்படியே பாருங்கள். முடிஞ்சளவுக்கு அப்படியே ஒரு ட்ராவலிங் வீடியோ தாங்க இது. இந்த இதில் வந்து பெரிய ஒரு மெசேஜில் கிடையாது. ஒரே ஒரு மெசேஜ் என்னென்னா 27 கொண்டை ஊசி விளைவுகள் இருக்குது. இந்த சாலையில் பயணம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பயணம் பண்ணணும். அது மட்டும்தான் இந்த வீடியோவோட ஒரே ஒரு மெசேஜ். மற்றபடி ஒரு அப்படியே ஒரு ரைடு, அவ்வளோதாங்க. இங்கே வந்து செக் போஸ்ட் வந்து காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நைட்டு 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் மேக்ஸிமம் வாகனங்கள் எதுவுமே பெருசாக இருக்காது. அது குறிப்பிடுத்தணும்னா நைட்டு 9 மணிக்கு உள்ளே என்ட்ரி ஆகிற வாகனங்கள் வந்து அதிகபட்சமாக நைட்டு 11 மணிக்கு அடுத்த செக் போஸ்ட்டில் வெளியே போயிருங்க. ஸோ நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் எந்த ஒரு வாகனமும் இந்த சாலையில் வந்து போகாதுங்க. செக் போஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டதுங்க. எக்கச்சக்கமான லாரிகள்லாம் வருங்க. ஏன்னா மைசூர்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரதான சாலைன்னா இந்த ஒரு சாலை முக்கியமான சாலைங்க. ஸோ அதனால் வந்து மைசூர்லேருந்து எக்கச்சக்கமான காய்கறி வண்டிகள்லாம் இந்த சாலையில் வந்து வருங்க.
6 மணிக்கு செக் போஸ்ட்டு ஓப்பன் பண்ணாதுங்க காய்கறி வண்டிகள் தொடர்ந்து வருங்க. நம்ம அநேகமாக வந்து மேலே போகும்போது திம்பம் கொண்டை ஊசி வலையில் லாரியெல்லாம் வரதெல்லாம் பார்க்க முடியும். இப்போவும் பாருங்கள் சில லாரிகளாக வந்துட்டுருக்கு. இதே 6 மணிக்கு கரெக்டாக நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிருந்தோம்னா மேக்ஸிமம் ஆப்போசிட்டில் பெருசாக வண்டி இருக்காது. பட் இந்நேரத்தில் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம அப்படியே வந்து பயணம் பண்ணணும். சுற்றி இருக்கிற காடுகள்லாம் இன்னும் லைட்டாக கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. ரொம்ப பச்சை பசங்களாம் கிடையாது. திம்பம் ஓரளவுக்கு எப்பயுமே வந்து ரொம்ப பச்சை பசங்களாக இருக்காதுங்க. ஓரளவுக்கு ட்ரையாக தான் இருக்கும். அதே மாதிரி மேலே போகும்போது ஆசனூர் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஆசனூர் வந்து இருக்கிற செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பச்சை பசங்கள் இருக்கும். இதே திம்பம் மலைப்பாதையில் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் ட்ரையாக தான் எப்பவுமே இருக்குங்க. என்ன தான் மழை பெஞ்சாலும் கூட கொஞ்சம் அந்த ட்ரை இருக்குங்க. பாருங்கள் இதுக்கு மேலே தான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவு ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து மலைப்பாதை ஆரம்பிக்குதுங்க. இந்த வழி வந்து காட்டு பொன்னேரி அம்மன் கோயில் போகிற வழி. இதில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் தான் போகிறதுக்கு அனுமதி இருக்குது. அதுபோக வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த கோயில் விசேஷம் நடக்கும்போது பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு வருவாங்க. முதல் கொண்டை ஊசி வளைவு. எந்த வாகனம் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து அழகாக பொறுமையாக போகலாம். இன்னும் போக போக வரும். ஆப்போசிட் தான் போகணும். போகலாம் ஒன்றும் பிரச்சனை போய் நல்லா பொறுமையாக போகலாம். லைன் கட்டி வருது ஆரியா. லைனாக வருது பார். கரெக்டாக 6 மணிக்கு செக் போஸ்ட் ஓப்பனாக எல்லாம் வண்டி லைனாக இப்படியாக வரும். ஏன்னா 7:45 டைமு. இந்த டைமில் லைனாக வரும். நினைக்கிறேன் பண்ணியிருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு லாரிக்கார் ஹார்ன் அடிச்சாரு போங்கன்னு. காலையில் நேரத்தில் எப்போவுமே வந்து ஒரு 6 to 7 இந்த திம்பம் மலைப்பாதையில் மேலே ஏறினோம்னா ஆப்போசிட்டில் பெருசாக வண்டிகள் இருக்காது. 7 மணி தாண்டினாவே லைனாக வண்டி வந்துருக்கேன். வேறு ஓவர்டேக் வேறு பண்ணிட்டு போகிறாங்க. வலைகள் முன்பாது அதுலேயும் போல போட்டிருக்காங்க. எல்லா வலையும் முடிச்சு தான் போகிறாங்க. ஓரளவுக்கு அப்படியே நல்லா போயிடலாம். கிடைக்கிற கேப்பில் உள்ள போயிட வேண்டியதான். போர் உள்ளதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொறுமையாக தான் போக முடியும். டூலருக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். பாருங்கள் எத்தனை லாரி இறங்குறான்னு மட்டும் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து காய்கறி லாரி தான் அதிகமாக இறங்கும். வந்து காய்கறி லாரி தான் இறங்கும். லாங் ஹார்ன். 3வது கொண்டை ஊசி வளைவு 4 ஆயிடுச்சா?
மலைப்பகுதியிலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. பட் இருந்தாலும் அந்த கம்மியான டிஸ்டன்ஸில் வந்து 27 ஆர்பிஎம் இருக்குங்க. அதுதாங்க இருக்குது அந்த பாதையோட ரிஸ்க்கு. இந்த நேரத்தில் இப்போ வாகனங்கள் போகும்போது கண்டிப்பாக வந்து அனிமல் சைட்டிங்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க, வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் வந்து இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது அனிமல் சைட்டிங்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாமல் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் அங்கங்கே காமிக்கிறேங்க. இல்லைன்னா வீடியோவோட ஆரம்பத்தில் காமிக்கிறேன், அல்லது வீடியோவோட எண்டுலேயும் காமிக்கிறேங்க. இந்த மலைப்பகுதியில் இந்த இடங்களில் வந்து நஷ்டம் கடமானில் இப்போ நிறைய இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக பயணம் பண்ணும்போது கூட ஒரு 2-3 இடத்துல வந்து கரெக்டாக 3 இடத்துல வந்து கடமான் பார்த்தாங்க. நல்லா பெரிய பெரிய கடமான்லாம் பார்த்தேன். இதே மேலே வந்து பிளைன்ஸில் ஆசனூர் போயிருந்தோம்னா இங்கே புள்ளிமான் மட்டும் தான் இருக்கும். மரங்களும் இருக்குது. பட் வந்து இந்த மலைப்பாதையில் வந்து புள்ளிமான் நான் பெருசாக பார்த்ததில்லை, கடமான் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஒரு பெண்டு ஆப்போசிட்டில் பார்த்து ஏறணும். ஏன்னா வேறு ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் வரும். ஸோ அதனால் வந்து மேலே பார்த்து ஏறணும். நம்ம ரைட்டில் ஏறி தான் போகணும். ஏழாவது கொண்டு வீட்டு வருது. இன்னும் கரெக்டாக இன்னும் 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. 7 கொண்ட வீட்டு வளைவு வந்தாச்சு. இன்னும் ஒரு 19 கொண்ட வீட்டு வளைகிறோம். 20 கொண்ட வீட்டு வளைகிறோம். மொத்தம் 27. இன்னும் 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. 8 கிலோமீட்டரில் 20 கொண்டு வீட்டு வளைவு வருங்க. அதான் வண்டி நின்றுச்சு. அது இதில் வண்டி இறங்கிட்டே இருக்குது. ஆப்போசிட்டில் 2 வீலர் கூட போக முடியாது போல இருக்குது. டிரைவர் கை காமிச்சு போகிறாரு. ஆகுது. நம்மளுக்கு பின்னாடி ஒரு 2 வீலரில் ஒரு அண்ணாவும் ஒரு அம்மாவும் வராங்க. இருக்கு. 7 மணி தாண்டியே வரக்கூடாது. வந்தால் 6 மணிக்குள்ள ஏறிடணும். கரெக்டாக 8 போயிடலாம். தூரத்துக்கு போக முடியல. முன்னாடி ஒரு வண்டி இப்போதான் மூவ் ஆகுது. கிடைக்கிற கேப்பில் அப்படியே ஏறி வேண்டியதான். போகிறதுனா வாய்ப்பே இல்லை, அப்படியே நிற்க வேண்டியதான். கீழே கிளைமேட்லாம் திரும்பி பாருங்க. கண்ணா அழகாக போயிட்டாரு. ஊரில் வந்த கண்ணா வந்து அழகாக ஓட்ட போயிட்டாரு. வழியில் கொஞ்சம் பழக்கம் போட்டால் போகலாம். நம்ம வந்து ஊரோட போக வர
மாதிரி சின்ன சின்ன கேப்லலாம் உள்ளே போட்டுருவாங்க. இந்த மாதிரியான கிடைக்கிற கேப்லாம் போனால் மட்டும்தான் டூ வீலர்லேயே கூட இந்த திம்பம் சாலையில் போக முடியும். 12வது ஆர்பிஎம். ஆப்போசிட்டில் வண்டி ஒன்றும் இல்லை, கண்ணாடிக்கு தெரியுது ஒன்றும் இல்லை. போகிறோம் ஏர்போர்ட் மட்டும் இந்த மாதிரி கண்ணாடியில் இல்லை. கண்ணாடியெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒவ்வொரு ஏர்போர்ட் மட்டும் திரும்புறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் வர வண்டியில் தெரியும், கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. சில ஏர்போர்ட் எல்லாம் கண்ணாடி இருக்குது, நிறைய ஏர்போர்ட் எல்லாம் வந்து கண்ணாடியெல்லாம் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் வச்சு விட்டோம்னா இந்த சாலையில் பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது இந்த பண்டில் கண்ணாடி இருக்குது. லாரி வருது. அங்கங்கே கரும்பெல்லாம் போட்டிருக்காங்க. நைட்டில் வந்து சாயங்கால டைமில் வரும்போது, நைட் டைமில் சாயங்கால டைமாக வரும்போது லாரி டிரைவர்லாம் வந்து கரும்பு எடுத்து கீழே போட்டுருவாங்க. ஏன்னா யானைகள் இங்கே வண்டியை வந்து மடக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கரும்பு எடுத்து கீழே போட்டுட்டு அவங்க வந்து ஈஸியாக ட்ரைவ் பண்ணி போக முடியும். வாகனம் ஓட்டும்போது இல்லைன்னா வாகனத்தை வந்து குறுக்க நின்றுருங்க யானை. அந்த மாதிரியான வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு வண்டி காணும், பரவாயில்ல. ஒரே ஒரு லாரி வேறு ஆப்போசிட்டில். என்ஃபீல்டுங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஹீல்ஸ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா ஸ்பீடு கொஞ்சம் நல்லா கிடைக்குது. ஏன்னா வண்டி ஃபீஸு ஜாஸ்தி. மற்ற வண்டின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணும். ஏன்னா அந்த ஒரு டூ வீலர் நான் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதாவது வண்டி வர்ற கேப்பில் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வரலாம். மற்றபடி பார்த்தோன்னா வந்து நல்லா ஸ்பீடாக போகணும், நல்லா மழை ஏறணும்னா என்ஃபீல்டு வந்து இதுலேயே பெஸ்ட்டு. அப்படியே ஒவ்வொரு வண்டியாக தான் வருது, ஆனால் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா 6 மணிக்கு அந்த புளிஞ்சனூர் செக் போஸ்ட் ஒன்று இருக்குங்க. அதுதான் வந்து கர்நாடகாலேருந்து வர செக் போஸ்ட்டு. அந்த செக் போஸ்ட் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த லாரிலாம் வந்து சேர்றதுக்கு கண்டிப்பாக வந்து 8 மணி ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து கீழெல்லாம் வந்து நிறைய லாரியெல்லாம் வந்து இந்த ஆப்பிள் மிட் வரைக்கும் வந்திருக்கு. பொறுமையாக வர லாரிகள்லாம் 8 மணிக்கு மேலே தான் வருங்க. மேக்ஸிமம் 6 மணிக்கு அங்கே செக் போஸ்ட்லாம் எவ்வளோ நுழைஞ்சாங்கன்னா 7:30 மணி வந்து 8 மணிக்குள்ளே இந்த ஒவ்வொரு ஆர்பிஎம்மெண்ட்டாக இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் கீழே நம்ம நிறைய லாரிகளை பார்த்தோம். மேலே வர வர அப்படியே கம்மியாகிடுச்சு. இதே ஒரு 8 மணி கான்டிஷன்ஸில் ஒரு 9 மணிலாம் ஆகிடுச்சுன்னா வந்து பெருசாக இருக்காதுங்க. 1-2 வண்டி வந்துகிட்டே இருக்குங்க. ரொம்ப பெருசாக டிராஃபிக் இல்லைனாலும் வண்டிகள் வந்து வந்துகிட்டே இருக்கும்.
பட்டு அதிகமாக நிற்காது, போயிட்டே இருக்குங்க. அது 6 to 7:30 மணி, மேக்ஸிமம் 7 to 8 இந்த டைமில் வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நிறுத்தி போகிற மாதிரி இருக்கும். இருபதாவது ஆல்பம் வந்து ரொம்ப மோசமான கொண்டை ஊசி வளைவுது. இந்த கொண்டை ஊசி வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் இந்த கொண்டை ஊசி வளைவுலாம் அதிகமாக டிராஃபிக் தான் ஆகும். அது ஈவினிங் டைம், சண்டே வரதுன்னா ஈவினிங் டைம் வந்து பயங்கரமாக டிராஃபிக் ஆகும். வந்தால் பார்த்திங்களா, அதாவது ஏர்மில்லில் இருக்கும்போது ரைஸ் ஏரியா வந்தால் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் வரணும். அந்த மாதிரி தான் இந்த சாலையில் வந்து பயணம் பண்ணணும். கொண்டை ஊசி வளைவு ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னா இல்லை, அது சரி ஃபஸ்ட்டு திரும்புது, கொஞ்சம் விட்டே போவோம். இன்னும் அவசரமில்லை. ஈரோடு டு தாளவாடி, ஈரோடு கோபி சக்தி பண்ணாரி தாளவாடி. தாளவாடி இருக்குதுன்னா பனகல்லின்னு இருக்குது. பனகல்லி நம்ம கர்நாடகாவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். போகலாமா? ஒரு டாக்டர் வந்து பிரேக் ஆன் போல இருக்கு. இந்த மாதிரியான மலைப்பாதையில் வந்து வரும்போதுங்க நம்ம காரோட கண்டிஷனு, வண்டியோட கண்டிஷன்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா இதில் வந்து ரொம்ப ஆபத்தான கொண்டு ஊசி வடிவம்னு சொல்கிறத விட ரொம்ப வந்து பீக்காக இருக்குங்க, ரொம்ப ஹைட்டாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வண்டியோட கண்டிஷன் வந்து தெளிவாக செக் பண்ணிட்டு தான் இந்த பாதைகள்லாம் பயணம் பண்ணணும். பாருங்கள், முன்னாடி ஒரு கப்ஸே வந்து ஏதோ பிரேக் ஆன் போல இருக்குது, ரேடியேட்டரை பார்த்துருக்காங்க போல இருக்குது, பானத்தை ஆஃப் பண்ணி வச்சு. கப்சர் வண்டியாக இருந்தாங்கன்னா எந்த வண்டியாக இருந்தானே இந்த வண்டியில் இந்த சாலையில் வரும்போது வண்டியோட கண்டிஷன் வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்து தான் வரணும். கொஞ்சம் வந்தால் போகுது, ஆப்போசிட்டில் வண்டி வந்துடுது. வேகமான எவ்வளோ 40 தாங்க, 40க்கு மேலே பெருசில் போக முடியாதுங்க. 40க்கு மேலே இந்த சாலையில் நம்ம வேகமாக போகிறது ரொம்ப கஷ்டம். அது சேஃப்டியும் கிடையாது. அதனால் வர கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது. கிடையாது, ஆனால் இருக்கிறதே ரொம்ப டேஞ்சரான பில்டிங்க. ரொம்ப பெரிய சாலை இந்த இடத்துல 2 சைடுமே வந்து டீலவாக இருக்கும்.
ட்ரம்மு வந்து சூடாயிடும். 26வது கொண்டை வீசி வளைவு. பிரேக்கோட ட்ரம்மு சூடாகிடுச்சுன்னா என்னங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நிறைய வாகனங்கள் வந்து உள்ள கம்பெனி விழுந்து விபத்தில் ஏற்பட்டுருக்குங்க. என்ன பண்ணணும்னா இந்த சாலையில் கீழே இறங்கும்போது வந்து செகண்ட் கியரில் இறங்கணும். அதாவது தனியாக ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கேன், சம்மந்தமே இல்லாமல் செகண்ட் கியரில் தான் மேக்ஸிமம் கீழே இறங்கணுங்க. செகண்ட் கியரில் இறங்கினா மட்டும் தான் வந்து பிரேக் வந்து அதிகமாக அப்ளை பண்ணாமல் இறங்கலாம். பிரேக் அதிகமாக அப்ளை பண்ணாவே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் வண்டிக்கு. வந்த மலை திம்பம் மலை பார்க்குறதுக்கு ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். சரி, நம்ம அப்படியே போகலாம். அப்படியே ஒரு சின்ன வியூ மாதிரி இருந்தது, பார்க்குறதுக்காக நின்னேன். பார்க்குறது நல்லா இருந்தது. இங்கிருந்து பெங்களூர் வந்து 225 கிலோமீட்டர். எவ்வளோ ஸ்பீடாக நம்ம 10 ஸ்பீடில் போக நினைக்கிறேன். பாருங்கள், நம்மளே வந்து 10க்கு கம்மியான ஸ்பீடில் நான் இப்போ போயிட்டுருக்கேன். அந்த ஸ்பீடில் தான் லாரியும் போகுது. லாரிக்காக வந்துட்டாரு, சரி கொண்டுக்காக வந்துட்டார் போகிறது. கீழே வண்டி கர்நாடகா வண்டி. கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து திரும்ப ரீச் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே அப்படியே ரோடு ப்ளைனாக தான் இருக்கும். ஆஃப் ரோட்டில் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கீழே இறங்கி அப்படியே வந்து அதுக்கு மேலே ப்ளைனாக போக ஆரம்பிச்சிருக்கேன். வந்தாச்சுங்க. திம்பத்தை வெற்றிகரமாக வந்து அடைஞ்சாச்சு. இதில் லெஃப்டில் போனோம்னா தலைமலை. தலைமலை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. எந்த ஒரு வாகனமும் அனுமதிக்காத ஒரு சாலை. உள்ளூர் மக்களாக இருந்தால் மட்டும்தான் போக முடியுங்க. வேறு எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த தலைமை சாலையில் அனுமதிக்க மாட்டாங்க. அந்த சாலையில் நம்மளுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தது. அந்த சாலையை பற்றியும் ஷார்ட்டாக வந்து வீடியோ எடுத்து ஒரு டைம் போட்டிருக்கேன்.